டெய்லி நம்ம சந்திச்சுட்டு வர முக்கியமான பிரச்சனை மனிதனோட உடம்பு சம்பந்தமான பிரச்சனை. சின்ன தலைவலினாலும் உடனே நம்ம ஹாஸ்பிட்டல தேடி ஓடுறோம். அங்க என்ன மருந்து தராங்க, என்னெல்லாம் ஆகுன்றதே நமக்கு தெரியாம இருக்கும். மருந்து ஒரு பக்கம் இருந்தா, ஹாஸ்பிட்டல் நம்ம கிட்ட வந்த ஒரு கிளைண்ட் என்ன நடந்ததுன்னா, 2020 எல்லாருக்குமே தெரியும். பெரிய ஒரு அலை மாரி வந்து மக்கள் எல்லாரும் போய் அதால பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டல் போனா கியூர் ஆகுமா, ஆகாதான்ற ஒரு நிலைமைக்கு வந்தாங்க. அப்ப எங்ககிட்ட அப்ரோச் பண்ண கிளைண்ட்டுக்கும் கோவிட் அட்டாக் ஆச்சு. நியர்லி அவர் வந்து 12 days he was admitted ஒரு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆன முதல் நாள் அவரை வந்து ஐசியூல ஸ்ட்ரைட்டாவே ஐசியூல கூட்டிட்டு போய் வச்சுட்டாங்க. ஐசியூல வச்சுட்டு அவருக்கு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒன்றும் தெரியல. இனிஷியலா ஒரு பேமெண்ட் கட்டுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அவங்க ஒய்ஃபும் வர வழி இல்லாம அந்த பேமெண்ட்டை போய் பில்ல பே பண்ணிட்டாங்க. எதுக்காக அந்த பேமெண்ட்டும் அவங்களால கேட்க முடியல. கேட்டாலும் சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை. ஜஸ்ட் ஸ்டாஃப் வராங்க, கொடுக்குறாங்க, போய் பே பண்றாங்க, அவ்வளவுதான். 12 lakhs கலெக்ட் பண்ணாங்க. மன உளைச்சுக்கே போயிட்டாங்க. எப்படியாவது வீட்டுக்கார வெளியில கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு போயிட்டாங்க. இவங்க ஒரு கம்ப்ளைண்ட் பண்றாங்க, மேனேஜ்மெண்ட் கிட்டே கம்ப்ளைண்ட் பண்றாங்க. மேனேஜ்மெண்ட்டும் சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை. அதுக்கப்புறம் நம்ம கிட்ட அப்ரோச் பண்ணாங்க. நம்ம என்ன சொன்னோம், முதல்ல ஒரு ஜாயிண்ட் டைரக்டர் கிட்ட நீங்க மெயில் அனுப்புங்க அப்படின்னு சொன்னோம். மெயில் அனுப்பினோடனே ஃபர்ஸ்ட் மெயில் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. திரும்ப செகண்ட் மெயில் அனுப்புறாங்க, அதுக்கான ரெஸ்பான்ஸ் வருது. ஜாயிண்ட் டைரக்டர் என்ன சொல்லியிருக்காரு, எந்த ஹாஸ்பிட்டல் அவர் ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணியே இருக்காரு, எந்த ஹாஸ்பிட்டல் இந்த அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணாங்களோ இமீடியட்டா எக்ஸஸ் அமௌண்ட் கலெக்ட் பண்ணதை திரும்பி ரீஃபண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா ஒரு பர் டேக்கு வந்து 8500 தான் கலெக்ட் பண்ணணும். ஆனா அதையும் மீறி அவங்க வந்து நியர்லி 12 lakhs கலெக்ட் பண்ணியிருக்காங்க. கேஸ்ல காஸ்ட்லியான ட்ரீட்மெண்ட்டுக்கு வேணா எக்ஸஸா வேணா கலெக்ட் பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்லுவாங்க. நேஷனல் லிஸ்ட் ஆஃப் எசென்ஷியல் மெடிக்கல் சர்வீஸ் 2015ல ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதுல இவ்வளோ அமௌண்ட் தான் கலெக்ட் பண்ணோம், எசென்ஷியலான மெடிசன். அப்புறம் அது யாரெல்லாம் இது பண்ணுவாங்கன்னா, கண்ட்ரோலர் ஆஃப் லீகல் மெட்ராலஜி, அவர் வந்து இந்த மெடிசனோட அளவு என்ன, அதோட பயன்பாட்டு என்ன, அது எப்படியெல்லாம் யூஸ் பண்ணணும், எந்த அளவு யூஸ் பண்ணணுன்ற அளவுக்கு அதுல மெஷர்மெண்ட்டோட கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்படி நடக்கையில கிளைண்ட் வந்து நம்மள அப்ரோச் பண்ணாங்க. இந்த மாதிரி எக்ஸஸா கலெக்ட் பண்ணிட்டாங்க, நாங்க மெயில் அனுப்பிச்சதுக்கும் அவர் வந்து திரும்பி ரீஃபண்ட் பண்ண சொல்லி கொடுத்தாங்க. ஆனா யாரும் அதுக்கான ரிப்ளையே கிடைக்கல அவங்களுக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணோம், கிளைண்ட்டுக்கு ஹைகோர்ட்ல ஒரு மனு தாக்கல் பண்ணி இம்மீடியட்டா அவங்களுக்கு வந்து ரெமெடி கிடைச்சது. நியர்லி அவங்க வந்து எக்ஸஸா கலெக்ட் பண்ண அமௌண்ட்டும் கலெக்ட் பண்ணது இல்லாம வித் 7.5% அவங்களுக்கு ரீஃபண்ட் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் வாங்கி கொடுத்து திரும்பவும் நம்ம இன்னொரு கேஸ் போட்டோம் கன்சியூமர்ல. அவங்களுடைய மன உளைச்சல், மென்டல் ஆகனி, ஃபினான்ஷியல் ஹார்ட்ஷிப்ஸ்ன்னு சொல்லிட்டு அதுக்கான ப்ரேயரை கேட்டு நம்ம போட்டோம். அதுல அவங்க நியர்லி 2 lakhs அவங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி சூழ்நிலை எல்லாருக்கும் வந்திருக்கும், இனிமேலும் வரலாம். இதுக்கான தீர்வை நீங்க அட்வொகேட் கிட்ட போயிட்டு லீகல் ஒப்பீனியன் கேட்டுட்டு நீங்க கோர்ட் அப்ரோச் பண்ணி உங்களுடைய பெனிஃபிட்ஸை நீங்க வாங்கிக்கலாம்.